கடலாமைகள் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலத்தில் கரைக்கு வந்து மணலில் குழி தோண்டி முட்டையிட்டு செல்லும். கடலில் இருந்து சுமார் 30 மீட்டர் கரைக்கு வந்து குழி தோண்டி முட்டையிடும். முட்டையிட்ட பின்னர் அந்த ஆமைகள் குழியை மூடி முட்டை இருக்கும் தடத்தை அழித்து விட்டுவிடும். ஒரு ஆமை எந்த இடத்தில் பிறந்ததோ அதே இடத்துக்கு மீண்டும் வந்து முட்டையிடும் என்று சொல்லப்படுகிறது. சராசரியாக ஒரு ஆமை 100 முதல் 170 வரை முட்டைகளிடும். தற்போது கடலாமைகள் முட்டையிடும் காலம் துவங்கியுள்ளது. இந்த முட்டைகளை நாய், கீரிப்பிள்ளை பறவைகளிடமிருந்து பாதுகாக்க வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இவ்வாறு ஆமைகள் முட்டையிட்டு செல்வதை வனத்துறையினர் சேகரித்து கடற்கரை ஓரம் 9 ஆமை குஞ்சு பொரிப்பகங்களில் பாதுகாத்து வருகின்றனர். அதேபோல ஆமை முட்டையிட்ட இடத்தில் மூங்கில் வலைகள் வைத்து மூடி பாதுகாக்கும் புதிய வழிமுறையையும் கையாண்டு வருகின்றனர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட ஆமைகளின் 12,000த்திற்கும் மேற்பட்ட முட்டைகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஆமை முட்டைகள் சேகரிக்கும் பணி நாகை மாவட்டத்தில் தீவிரமாக நடந்து வருகிறது. காமேஸ்வரம் கடற்கரையில் ஆமை முட்டை சேகரிக்கும் பணியினை நாகை வனச்சரக அலுவலர் சாம்சுந்தர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 45லிருந்து 50 நாட்களுக்கு பிறகு ஆமை குஞ்சுகள் பொரித்தவுடன் வலையை வெளியே எடுத்த ஆமை குஞ்சுகளை கடலில் விடப்பட உள்ளது. இந்த ஆண்டு சுமார் 50,000 குஞ்சுகளை கடலில் விட இலக்கு நிர்ணயித்திருப்பதாக வன காப்பாளர் தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஆமைகள் வந்து சீசன் ஆரம்பிச்சிருக்கு. டிசம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரையும் அது வந்து முட்டை இட்டுட்டு போகும். அந்த முட்டையை வந்து இயற்கையான முறையில் நம்ம பாதுகாக்கணும் பண்ணுறதுக்காக மூங்கில் கூண்டுகள் வச்சு பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இது விலங்குகள், அப்புறம் வந்து நாய், கீரிப்புள்ளை, பறவைகள்லாம் வந்து அதுகிட்டருந்து நம்ம அந்த முட்டையை பாதுகாத்து அது செயற்கை முறையில் 9 பொரிப்பகம் வச்சுருக்கிறோம். அது மூலயமா இப்போ வந்து இதுவரையும் வந்து 12,000 வந்து சேகரம் செய்திருக்கிறோம். இது வந்து இன்னும் 2 மாதம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50,000 பக்கமாக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதிர்பார்த்து அது இப்போ ஒரு 48 நாள்லேருந்து 55 நாள் வரையும் முட்டை வந்து பொரிச்சிடும். பொரிச்சிட்டா அதை வந்து இயற்கையாக நம்ம வந்து அப்படியே வந்து கடலில் வந்து விட்டுருவோம். இதை வந்து மக்களும் பாதுகாக்கணும். இந்த பிளாஸ்டிக்னால் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கு வந்து கடலில் வந்து நிறைய வந்து கடல்லேருந்து அடிச்சுட்டு வருது. அந்த கடலை அதை வந்து ஆமை வந்து வரும்போது முட்டை பொரிக்கிறதுக்கு அதை தோண்டும் போது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருந்தால் திரும்பி முட்டை விடாமே போயிடுது. ஆனால் பிளாஸ்டிக்கையும் நம்ம மக்கள் வந்து தவிர்க்கணும். அந்த போட்டில் போடுறவங்க ஃபிஷரிங்கில் வந்து அடிப்படுது, ஆமை வந்து வலையில் சிக்குது. அதையும் வந்து நீங்கள் உயிரோடு எடுத்து விடணும்னு சொல்லி அவங்க மீனவர் சமுதாயத்தையும் நம்ம கேட்டுக்கிறோம்.